தமிழகத்தில் அரசு பணியாளர்கள் தற்போதைய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை வாபஸ் பெற பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். பல்வேறு மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் இந்த பிரச்சினை முக்கிய அரசியல் விவகாரமாக மாறியுள்ளது. காரணம், பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த நன்மைகள் பங்களிப்பு ஓய்வூதியத்தில் முழுமையாக கிடைக்கவில்லை என்பது ஊழியர்கள் முன்வைக்கும் முக்கிய காரணமாகும். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஆய்வு செய்ய சுகிப்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு அது செப்டம்பர் 30 முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அறிக்கை அளிக்க உள்ளது. இந்த அறிக்கையின் பின்னர் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு அரசாங்கம் இந்த கோரிக்கையை ஏற்கும் சாத்தியம் அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் செப்டம்பர் இறுதியில் அல்லது அக்டோபர் மாத தொடக்கத்தில் அரசு ஊழியர்களுக்கான நல்ல செய்தி வெளியாக வாய்ப்புள்ளது. இது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.